ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் ஃப்ரை, மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா இருக்குது, அந்த மசாலா போட்டு புரட்டிக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், இந்த மசாலா கொஞ்சம் போட்டு புரட்டிக்கலாம். சரிங்களா. அப்புறம் லெமன் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து உப்பு எல்லாமே இருக்கும். இந்த மசாலா நம்ம புரட்டிக்கலாம், ஏற்றி கொஞ்சம் போட்டு புரட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது இப்போ நல்லா அப்படியே ஊறுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்களா, இதில் மீன் வந்து தலையும் ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டு வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சரிங்களா. அதை கூட இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இதில் 3 இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய். இதில் பார்த்திங்கன்னா 5 பொருள் இருக்குது. இந்த 5 பொருள் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். சட்டி வச்சாச்சு, நல்லா சட்டி காயிட்டு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். மீன் குழம்புனால நல்லெண்ணெய் தான். சரிங்களா. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் போட்டாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் போட்டு வதக்கும்போது, மீன் குழம்புக்கு போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் 5 பொருள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம நல்லா வதக்கிறதுல தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். சரிங்களா. இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அது மட்டும் நல்லா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்படியே சுருண்டு வதக்கி எடுத்துக்கணும். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தூள், மீன் குழம்பு மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் இது கடையில் வாங்கின மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது. இதை இப்போ வந்து இந்த பதங்கிற எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே தான் வதங்கணும். ஏன்னா இது எண்ணெய் ஸ்டைலு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். இது வதங்க எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் தேங்காய் 2 சில்லு தான் வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாதுங்க. சரிங்களா. இப்போ நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பாருங்க புளிக்கரைசல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மீன் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. பார்த்திங்களா. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கல்லுப்பு வந்து கையால் அள்ளி நம்ம குழம்புல போடுங்க, ஸ்பூனில் எடுத்து போடாதீங்க. கல்லுப்பு வந்து நம்ம தொட்டு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்தும் போது என்ன சொல்கிறது, மகாலட்சுமியோட அனுகிரகமே கிடைக்குதுன்னு ஒரு ஐதீகம். அதனால் கையில் அள்ளுங்க, ஈரமில்லாத கையில் அள்ளிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எண்ணெய் கொதிக்குது. இதை எடுத்து நம்ம இறக்கிடலாம். அப்படியே மீன் பொரிச்சிடலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால் கொஞ்சம் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வெட்டி வச்ச மாங்காய் 2 துண்டை போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நறுக்கி வச்ச மாங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இதனால் மாங்காய் கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் முன்னாடியே போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சல்லப்புல்லுன்னு கொதிக்குது. இப்போ நம்ம வந்து மீனை சுத்தம் பண்ணி வச்ச உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச மீனை இப்போ உள்ளே இறக்கிக்கலாம். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன். ஆற்று மீன் கிடைக்கும், சரி பாறை மீனாக காமிச்சிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரே தலை, அது தலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு கொதிக்குது. ஃபஸ்ட்டு டைமில் கரண்டி போட்டதோட சரி, மறுபடியும் கரண்டி போட்டுறாதீங்க, மீன் உடஞ்சிரு, அப்புறம் முள் கரைஞ்சிரு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. பாருங்கள் நல்லா கொதிக்குது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீன் பொரிச்சிட்ருக்குது. மீன் குழம்பு அப்படியே கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். நல்லா சலன்னு வாசனை அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு அப்படியே தலை கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வாசனை ஜம்முன்னு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் உடையாதியே அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடிக்கடி நம்ம கரண்டி போட்டு கட்டக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ஃபுல்லும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாராளமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாராளமாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை தூவிக்கலாம், இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், தாராளமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா தகன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா பாருங்கள். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இப்படியே இருக்கட்டும். அப்புறம் அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், மீன் பொரிச்சது ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடியாக இருக்குது, மீன் வறுவலும் ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர்லேருந்து மணிங்கிற தம்பி வந்து ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. 2 டைம் கேட்டாங்க, மீன் குழம்பு வீடியோ போடுங்கக்கா, மீன் குழம்பு வீடியோ போடுங்கன்னு. எனக்கான நேரமே வரல, நான் திருச்செந்தூர் போயிட்டேன், அப்புறம் ஃபங்க்ஷன் அங்கே இங்கேன்னு போயிட்டேன். ஆனால் வந்து இன்றைக்கி நான் மீன் குழம்பு வீடியோ போட்டேன். இது வந்து இந்த வீடியோ வந்து பெங்களூர் தம்பி நம்மளை விரும்பி கேட்டாங்கிறதுக்கோசரம் நம்ம போட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye.